அப்படி சொல்லிட்டு இருக்கா? இவ்வளவு பெரிய பஸ்ல மாமுக்க சைலன்சர் குபுக்கு குபுக்கு குபுக்குன்னு புகை விடும் போது இந்த மட்டும் சிகரெட் குடிச்சு குத்தமாப்பா? ஊர் உலகத்துல இல்லாத சட்டமா இருக்கவங்க சட்டம். நியாயமாத்தான் பேசுறேன். தர்மது பெட்டியெல்லாம் இறங்குங்க. பாண்டே மூணு எடுத்துட்டு வரா. கணேசா, பஸ்ல சாராயம் கடத்துறாங்கடா. ஆமாண்டா. ஏட்டையா, பஸ்ல வேணும் சாராயத்தை கடத்துறான். டிக்கெட் போட போய் அடுத்த நிமிஷம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லாதான் அமுக்கிற முத ஆளப்புடி. டேய், யாரு முட்டுறாது? என்னதுதான் உள்ள என்னடா இருக்கு? சாராயம். டேய், போலீஸ்கார வர வண்டியில சாராயம் கடத்துறியா? ஒண்ணு உங்க கண்ட்ரோல் டவுன் ஸ்டேஷனோட முடிஞ்சு போச்சு. இது ரூரல். உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. மீறி அரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கங்க. உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. 10 மணிக்கு அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்ல. அது தெரிஞ்சுதான தெளிவா கடத்துறான். உறவுங்க பார்த்தா பொறுக்கி போயிட்டு தான் போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல. ஏப்பே, இந்த போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாதாப்பே? அதான் பாக்க பங்கற மாதிரி இருந்தாலும் எம்பிட்டு வரமா பதிச்சுடான்னு பாத்தியா? எம்புட்டு நேரமா வயித்துல சுமந்துட்டே இருப்பேன். சித்திரை மாசத்து வெயில இப்படி சுமந்துகிட்டு இருந்தா வயிறு காந்து போகாது. இத வேற கட்டிக்கிட்டு. ஏக்கா, இப்பதான் பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி கூட்டியாந்த என்ன பாதியிலேயே கருவை கலைச்சிட்ட? நீ வேறப்பே, வளகாப்பு நடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த போலீஸ்காரன் கண்ணுல மண்ணை தூவி பூராத்துலயும் கஞ்சா கடத்திக்கிருக்கே. ஏட்டு, ஒருத்தி டன் டன்னா கஞ்சா கடத்துறா, ஒருத்தன் மூட மூடையா சாராயம் கடத்துறான். இதெல்லாம் விட்டு தும்புட்டு சாராயம் வித்து குத்துமுன்னு கோர்ட்டுக்கு கொண்டு போறியே, இதெல்லாம் நியாயமாப்பா? கோர்ட்ல இருந்து 25,000, அப்புறம் வட்டி காசு 2 லட்சம், மருதைக்கு கஞ்சா அனுப்புனது 3 லட்சம், ஆக 5,25,000 ரூபாய் அலமாரில வச்சுட்டு பாச்சு. வாயா பெருமாளே. சாமி, உங்க பேரை சொன்னாலே போடி தேவாரம் தேனின்னு ஒருத்தி கூட வரமாட்டேங்கிறா. அப்புறம் கம்பத்துக்கு போய் ஒரு ஐட்டத்தை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். வர சொல்லு. சரி சாமி. சொர்ணா, சொர்ணா. பெருமாளை கவனிச்சானுப்படா. விடிகால முத பசுக்கே அனுப்பிச்சு வச்சிருங்க சாமி. போயா, ராத்திரி எல்லாம் உட்கார வச்சு ஒப்பாரியா வைக்க போறேன். சோலி முடிஞ்சிச்சுன்னா அனுப்பி வைக்க போறேன். வாடா. வச்சுக்க. மசாலி, என் புருஷன் செத்து போனதுக்கு என் பிள்ளைகளோட வயிற்றுக்கிறதே சொல்லிக்க வந்தேன். எத்தனை ஆம்பளைங்களோட படிச்சிருக்கையா? அம்மட்டு ஆம்பளை என்னை பொம்பளை வச்சு ஆம்பளை நடந்துக்கிட்டாங்களா? ஆனா நீ வளைய பண்ணிக்க, உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? வண்டியை போட்டா இம்புட்டு இடம் கிடக்குது இல்ல, எங்கிட்ட அது புதைச்சு விடுங்கடா. மதுரையில இருந்து வந்துகிட்டு இருப்பாங்களா? ஆமாமா. 150 ரூபா அடுத்து ஆஃப் வாங்கி அடிச்சு ஒண்ணு ஏறலப்பா. இந்நேரம் நம்ம கணேசிங்கிட்ட 50 ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்கி நாக்குல வச்சிருந்தோம்னு வச்சுக்க, பாம்பு அடிச்சு போது சும்மா ஜிவ்வுன்னு ஏறிக்கும்ல. நீ வேற கணேசன் இருக்கிற வரைக்கும் கடை கண்ணுக்குட்டி மட்டும் தான் வித்து தண்ணி அடிச்சேன். ஆனா இந்த 6 மாசத்துல 1/2 டஜன் பசுமாடு வித்து டாஸ்மார்காரங்களுக்கு இலவ குடி தொலைஞ்சேன். அட விடுங்கப்பா, நமக்கு சொர்க்கத்தை காட்டதான் கணேசன் ஜெயிலுக்கு வந்துட்டு இருக்காப்ல. அங்காளி வங்காளிகளா, ஏய் கணேசன் வந்துட்டு அறியா தப்பு.
ஒண்டி வீரப்பா ஆண்டவனே மகமாயும் அங்கே கருத்து சீத்தாலட்சுமி திருகுருநாதா அழகனாச்சி மொட்டையா இருளாஜி திருவேங்கட ஐயனே அரசியம்மா நாகாத்தம்மா பொன்னியம்மா வேப்பிலையம்மா வேமப்புலியம்மா காளியம்மா மாரியம்மா சூரியம்மா எம்பெருமானே வடக்கு மலையானே தெற்கு மலையானே அகிலேத்தை ஆண்டெடுத்து மகள ஈஸ்வரிய சொந்த ஊரோட சுதந்திர கத்த சுவாசிக்க இந்த பூமியில கால் எடுத்து வைக்கிற நல்ல நேரத்துல நண்பர் 2 ஏக்கர் கஞ்சா தோட்டம் 10 ஏக்கர் கஞ்சா தோட்டம் 2 சாராய பேட்டை வைக்கணும் நீ தாண்டி தாயே ஆசீர்வதிச்சு அறுபடி தாயே 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 கணேசா உன் பொண்ணான பாதத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்பா மரியாதை செய்யறவங்க செஞ்சுக்க எங்களுக்கு தங்கத்தின் தங்கம் அது. கரணின் சிங்கம் 100 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கோடி கணேசனுக்கு மலையை மலர் மலையாக போடுகிறேன். ஊட்டி கொடுத்ததுக்காகவும் கஞ்சாய் விட்டு நெஞ்சுக்கு நீதியாக பேச வைத்ததுக்காகவும் சிறை சென்று வந்துள்ள நம்ம அண்ணன் கணேசன் அவர்களுக்கு புஷ்பத்து பிராந்தியை மாலையா நினைக்கிறேன். கணேசா ஏன் சார் வந்து உருவா கட்டுறப்பா ஆகா அப்படியே போடி ஜமீன்தார பாக்குற மாதிரியே இருக்குடா நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல. கணேசா நெல்லுக்கு பாயிர தண்ணி புல்லு கொண்டு பாயிட்டு அங்கிட்டு அத்து விடு. இனிமே போடியே விளையாட மாதிரிதான்ப்பா. பசங்க எல்லாம் நல்லா சாப்பிடணும். அத்தா அத்தா ஜெயிலுக்கு போய் நாக்கு செத்து போய் வந்திருக்கோம்ல, இங்கிட்டு ஒரு இலைய போட்டு அவன் புண்ணியத்தை ரெனியூல் பண்ணிக்கிறோம்ல. நல்லா சாப்பிடு. அத்தா செல்லம்மா இதுல ஜிலேபி இருக்கு, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் வச்சிருங்க. சரி தம்பி. கோட்டை எப்படியா இருக்க? இலைய பார்த்தாலே இடம் பிடிச்சிருவே. நீ கருத்து முக்கியம் இல்ல. உனக்கு பிடிச்ச ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சாப்பிடியா? அண்ணனுக்காக சாப்பிடியா? கோட்டை சாப்பிடியா? சாப்பிடியா கோட்டை? அண்ணன் பார்க்க வரலன்னு கோவமாயா? என்னையா பண்றது, போலீஸ்காரங்க அப்பப்ப புடிச்சிட்டு போயிடுறாங்க. அண்ணன் ஜெயில இருந்தாலும் எப்பவுமே உன் நினைப்பாதான் இருப்பேன் தெரியுமா? சாப்பிடியா? அண்ணன் நான் எப்படி சாப்பிடுறேன்னு பாத்தியா? அண்ணனை பார்த்து சிரியா கோட்டை, பாரு சிரி சிரியா. ஏற்கனவே ஊர் உலகமே நம்மள பார்த்து திருத்துக்கிட்டு இருக்குது, இதுல இவ வேறையா? மேடம் என்ன மேடம் குடிகாரன் காசுல பசங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க? உனக்கும் இந்த ஊர் உலகத்துக்கும் வேணா அவன் குடிகாரனா தெரியலாமா? நான் வேலை பார்த்த ஸ்கூல்ல தான் அவன் படிச்சான். அங்க அவன் படிப்புல, ஸ்போர்ட்ஸ்ல, ஒழுக்கத்துல எல்லாத்துலயுமே நம்பர் 1. ஆனா அவன் வாழ்க்கையில விதி விளையாடிருச்சு. அதே விதி அவனை மாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? என்னையா இது? எப்போ ரோட்ல வந்தாலும் பண்ணிங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் திருவாச்சிங்கிறவனோட பண்ணீங்க சார். அவன் அராஜக பிடிச்சவங்கனால அவனை ஏத்தி யாரும் கேள்வி கேட்கறது இல்ல சார். சரி வண்டி எடு. இங்க பாரா, அன்னைக்கு நல்ல மாதிரி பேசி போலீஸ்ல மாட்டி விட்டேன். இன்னைக்கு திருப்பி அவங்கிட்ட போய் வேலை செய்யணுமாடா? அவனை பத்தி சொன்னா மட்டும் மறைச்சு பாக்கலே இரு. கறிய வெட்டினா இப்படி வெட்டணும். வாங்கடா. டேய், நீங்க போன பிறகு உங்க இடத்துல 2 பேர் செட் ஆயிட்டாங்கடா. டேய் ஜிலாக்கி, பஸ் ஸ்டாண்ட் கக்கூச நாம தாண்டா குத்தகை எடுத்திருக்கோம். நீ என்ன பண்ற? போய் டோக்கனை போடு. கணேசா, நீ அப்படியே ஓரமா நின்னு கஞ்சா ஓட்டுறா. இப்பெல்லாம் போடியில இருக்கிற பொம்பளை சோக்காளிங்களா கஞ்சா வாங்கிட்டு தாண்டா அடுத்த வேலைக்கு போறாங்க. அப்ப நம்ம பஞ்சுப்பேட்டையில போய் சரக்கு வாங்கிட்டு தொழில பாருங்க போ. சரி திருவாச்சி. 50 ரூபா எடு. தானே
ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே? ஒண்ணுக்குன்னா 1 ரூபாய், ரெண்டுக்குன்னா 2 ரூபாய். ரெண்டுக்கு. அப்ப 2 ரூபாடு. சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்த்து. சரிண்ணே. ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே? ஒண்ணுக்குன்னா 1 ரூபாய், ரெண்டுக்குன்னா 2 ரூபாய். ஒண்ணுக்கு தானே. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே. என்னண்ணே நொட்டாங்க நின்னுட்டீங்க? என்ன நொண்ணனே, இந்த மாதிரி இடத்துல சோத்து கையா கொடுப்பாங்க. வந்த வாடிக்கையாளர் திருப்திப்படுத்த வேண்டாமா? கையா கொடுனே. ஏனே 2க்கு போயிட்டு 1க்குன்னு சொல்றேனே. நாங்களா போறப்ப என்ன வெயிட்டு, வர்றப்ப என்ன வெயிட்டு பார்த்த பார்வையிலே இடப்படுறவங்க. 10 ரூபா வச்சுட்டு போ. இதெல்லாம் பெரிய மனுஷன் ஆளு முகர கட்டியும் பாரு. போ அப்படி. அப்படி வரனே. என்ன பிரச்சனை ஜிலாக்கி? நாமெல்லாம் சோந்த நேரத்திலே சோழிய முடிக்கிறவன்னு ஊருக்கு எங்களுக்கு தெரியல. சரி சரி வாடா, ஒரு டீ போடுவோம். ஏய் காசை வாங்கி கல்லாவுல போடு. நான் பாத்துறேண்ணே. இந்த மாதிரி சில்லறை வியாபாரம்